தற்போதைய செய்தி. போக்குவரத்து தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தம் சட்ட விரோதம் என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒத்தக்கடையைச் சேர்ந்த செந்தில் குமரையா என்பவர் பொதுநல மனுவை அளித்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வேலை நிறுத்தத்தை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி செந்தில் குமரையா என்பவர் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பொதுநல மனுவின் மீது மாலை 4 மணிக்கு விசாரணை தொடங்கும் என்கிற தகவலும் வந்திருக்கிறது. இது பற்றி விளக்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சகாய பிரதீபா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சகாய பிரதீபா, இந்த வழக்கின் விசாரணை எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? இந்த மனுவில் அந்த மனுதாரர் வேற என்னவெல்லாம் கூறியிருக்கிறார்? கணேஷ், அதாவது மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த செந்தில் குமரையா என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் போக்குவரத்து தொழிலாளர்களின் இந்த வேலை நிறுத்தம் என்பது சட்டவிரோதமானது, எனவே அதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அமைதியான போக்குவரத்தினை உறுதி செய்யவும், அதுபோன்று பொதுமக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதற்கு இடையூறு செய்பவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை அவசர மனுவாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். எனவே இந்த மனு நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் அமர்வு முன்பாக 4 மணி அளவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த மனுவை பொறுத்தவரையில் அவர் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மனு பற்றி மனுதாரரிடம் பேச முடிந்ததா? அவர் என்ன கூறியிருக்கிறார்? மனுதாரரிடம் நாம் இது குறித்து பேசிய போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் இந்த வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு 15ஆம் தேதி முதலே போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் 14ஆம் தேதி மாலை முதலே வேலை நிறுத்தத்தை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். எனவே பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அதற்கும் அவர்கள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே அவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல நாமும் கேட்டபோது நம்மிடமும் இதே தகவலை பதிவு செய்தார்கள். செந்தில் குமரையா தாக்கல் செய்திருக்கின்ற இந்த பொதுநல மனு தொடர்பாக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாங்களா? பூங்குழலி, இதுவரை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தரப்பில் எவ்விதமான கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த வழக்கு 4 மணி அளவில் விசாரணைக்கு வந்த பின்னர் நீதிபதிகளின் உத்தரவினை பொறுத்து அவர்களுடைய கருத்தினை பெற இயலும். பூங்குழலி.